ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் கம்பு, 1/2 கப் சிவப்பரிசி, 1 கப் ராகி, 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, பாதாம் முந்திரி சேர்ந்ததே 1/2 கப், அப்புறம் 1/2 கப் வேர்க்கடலை பருப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் கம்பை நல்லா வறுத்துக்கிறேன். இந்த கம்பு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப நல்லா வறுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை, அதாவது ராகி, அதையும் நல்லா வறுத்துக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் மாறும், அந்த ஹீட்டோட டெம்பரேச்சரு. அதுக்கடுத்து சிவப்பரிசியை கொஞ்சம் லைட்டாகவே வறுத்துக்கலாம், அதுவே போதும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நம்ம சிவப்பரிசியை வறுத்து முடித்ததும் நெக்ஸ்ட்டு அதே வடை சட்டிலே வறுத்தாவே போதும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் வறுத்துக்கணும். ஸோ வேர்க்கடலை பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்து நெக்ஸ்ட்டு அதோடே இந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாகவே வறுத்தாவே போதும். ரொம்ப வறுத்தாலும் கருகிரும், அப்புறம் ஒரு ஸ்மெல் தெரியும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம், உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். ஆனால் கொழுக்கட்டையாக பிடிச்சிங்கன்னா ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்காக தான். இதை பாருங்கள், அருமையான ஸ்நாக்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. தேங்க்யூ.